ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்லட்ஸ்கி ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸ்லட்ஸ்கி தியரம் வேறு கூட்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதோட நான் கம்ப்ளீட் ஒரு அவுட்லைன் டேபிளும் இருந்துட்டு நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்கள் இதுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் கான்செப்ட் யார் கொடுத்தானா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். 1890 ஆல்ஃப்ரெட் மார்ஷல் கொடுத்தாரு. ஸோ ஆல்ஃப்ரெட் மார்ஷல்னு நீங்கள் எங்கே போயிடணும்? ஆல்ஃப்ரெட் மார்ஷலோட கான்செப்ட் எது? நம்மளோட கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட். அதாவது யூட்டிலிட்டியை இருந்துட்டு நம்ம மணியில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன அதே ஆல்ஃப்ரெட் மார்ஷல் கொடுத்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ். அதனால தான் இருந்துட்டு இங்கே கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் மானிட்டரி யூனிட்ஸ். அவர் என்ன சொல்லியிருப்பாரு? யூட்டிலிட்டியே இருந்துட்டு மானிட்டரி யூனிட்ஸில் தான் இருந்துட்டு மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே பேஸ் பண்ணி அந்த இதே தான் இருந்துட்டு இந்த கன்சியூமர் சர்ப்ளஸும். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸையும் இதுவும் நம்ம டிமாண்ட் அண்ட் யூட்டிலிட்டி சம்மந்தப்பட்டது தான் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸும். ஸோ அதையும் இருந்துட்டு இவர் மானிட்டரி யூனிட்ஸில் தான் மெஷர் பண்ணணும் அப்படின்றத இருந்துட்டு இங்கே சொல்லியிருப்பார். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது என்ன? ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் is equal to the difference between the amount that a consumer actually pays to buy a certain quantity of commodity X and the amount that he would be willing to pay for this commodity rather than do without it. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது என்னன்னா, இங்கே ஒரு என்ன சொல்றாருன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம்னா ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம்னா இது ஆல்ரெடி நம்ம மார்ஜின் யூட்டிலிட்டி கான்செப்ட்ல இருந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். மார்ஜின் யூட்டிலிட்டியை மணியில மெஷர் பண்றப்ப இருந்துட்டு நான் இதே தான் இருந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஒரு சாக்லேட் வாங்க போறோம்னா நான் அந்த சாக்லேட்டுக்கு இருந்துட்டு எனக்கு அதோட ப்ரைஸ் தெரியாதப்ப நான் அந்த சாக்லேட்டுக்கு 20 ருபீஸ் வரைக்கும் பே பண்றதுக்கு நான் ரெடியா இருப்பேன். பட் ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் இருந்துட்டு ஒரு 5 ருபீஸா தான் இருந்துட்டு அந்த ப்ரைஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை தான் இருந்துட்டு இங்க மார்ஷல் என்ன சொல்றாருன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்றாரு. இது ரொம்ப ஜென்ரலான ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா நம்ம நார்மல் டெய்லி வெஜிடபிள் மார்க்கெட்ஸுக்கு போவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு ஆனியன் வாங்க போறேன். ஸோ ஆனியன் வாங்க போறப்ப நான் ஒரு மைண்ட் செட்டோட போவேன். சரி, ஓகே, ஒரு கிலோ இருந்துட்டு ஒரு 40 ருபீஸ்னா வாங்கலாம், இல்லாட்டி இன்னைக்கு இது வேணாம் கம்மியா வாங்கிக்கலாம், இல்லாட்டி இதை வாங்காம நாளைக்கு வாங்கிக்கலாம், பேசாம நாளைக்கு ரேட்டு குறையும் அப்படின்ற நான் ஒரு மைண்ட் செட்டோட போறேன் இல்லையா? ஸோ இப்போ நான் அந்த ஆனியன் இருந்துட்டு ருபீஸ் 40 அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கிலோ. இந்த இந்த 40 ருபீஸ் வரைக்கும் இருந்தா வாங்கலாம் அப்படின்றது தான் இங்க நான் என்னன்னு சொல்றேன்னா, இதுதான் என்னோட வில்லிங் டு பே. 40 ரூபா நான் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அது எப்படின்னா 40 ரூபா வரைக்கும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், இல்லாட்டி ரேதர் தேன் டூ வித்தவுட் இட். ரேதர் தேன் டூ வித்தவுட்னா இல்லாட்டி நான் அதை வாங்கல. அதாவது அந்த ஆனியன் இருந்துட்டு 40 ருபீஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா 40 ருபீஸ் வரைக்கும் போச்சுன்னா கிலோ நான் வாங்குவேன். 40 ருபீஸ் மேல 1 ரூபா போச்சுனாலும் நான் அதை வாங்க மாட்டேன். ஸோ அந்த பிரைஸ் தான் இருந்துட்டு நம்மளோட வில்லிங் டு பே. ஒன்று அது எந்த பிரைஸ்னா மேக்ஸிமம் பிரைஸ். இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இதுவரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், 40 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். 40 ரூபாய்க்கு ஒரு ரூபா மேலே போச்சுனாலும் நான் அதை வாங்க மாட்டேன், வாங்காம விட்டுட்டு வந்துடும். அதுதான் இருந்துட்டு வில்லிங் டு பே. அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் இதோட டிஃபரன்ஸ் என்னது? வில்லிங் டு பேக்கும் நம்ம ஆக்சுவலா மார்க்கெட்ல எவ்வளவு பாக்குறோம். ஸோ நான் இப்போ 40 ரூபா வரைக்கும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் மார்க்கெட்டுக்கு போறேன். மார்க்கெட்ல பார்த்தா ஒரு கிலோ 30 ரூபா தான் வைக்கிறாங்க. 30 ரூபா தான் ஒரு கிலோ வைக்கிறாங்க. ஸோ இந்த 10 ரூபான்ற இந்த டிஃபரன்ஸ் தான் இருந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் இருந்துட்டு நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். எக்ஸாக்டா இதை நம்ம இப்படி மீன் பண்ண முடியாது. பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்காண்டி இந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த டிஃபரன்ஸை தான் இருந்துட்டு நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எவ்வளோ பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அண்ட் நம்ம மார்க்கெட்ல எவ்வளோ பே பண்றோம், ஆக்சுவலா எவ்வளோ பே பண்றோம், இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் இருந்துட்டு நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ அதுதான் இருந்துட்டு இங்க கொடுத்துருக்கேன். கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் த பொட்டன்ஷியல் பிரைஸ். பொட்டன்ஷியல் பிரைஸ்ன்றது நம்மளோட மேக்ஸிமம் பிரைஸ், நான் எவ்வளோ அதுக்கு பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், அண்ட் தி ஆக்சுவல் மார்க்கெட் பிரைஸ். ஆக்சுவலா மார்க்கெட்ல அது என்ன பிரைஸ் இருக்கு, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் இருந்துட்டு நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்றோம். இன்னொரு விதமா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கன்சியூமர் சர்ப்ளஸோட டோட்டல் யூட்டிலிட்டியும் நம்ம அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம அதுக்கு மேல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இது பண்ணிருக்கோம், அண்ட் நம்மளோட டோட்டல் யூட்டிலிட்டி, அது சாரி அது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் இருந்துட்டு நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இதை பெட்டரா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா இருந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாவே இருந்துட்டு கார்டினல் கான்செப்ட் ரிலேட்டடா தான் இருந்துட்டு வரும். ஏன்னா இதை கொடுத்தது ஆல்ஃபிரட் மார்ஷல் தான். ஸோ அந்த பேசிஸ்ல தான் வந்து நம்ம பார்க்கணும். மெஷர் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் இந்த டேபிளை மட்டும் பாருங்க. இந்த டேபிள் அந்த டயக்ராம் அதை நம்ம இது பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள்ல இது ஒண்ணுமே இல்லை, நம்மளோட அதே நம்ம அங்க பார்த்த மார்ஜினல் யூட்டிலிட்டி டேபிள் தான்.
மார்ஜின் யூட்டிலிட்டி நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, மார்ஜின் யூட்டிலிட்டி நம்ம கன்சியூமர் ஈக்லிபிரியமும் இருந்துட்டு அதே தான் எடுத்தோம். எம்யூஎக்ஸ் எந்த இடத்துல எம்யூஎக்ஸ் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவல் ஆகுதோ ஒன் கமாடிட்டி கேஸ் ஈக்லிபிரியம் ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த இடத்துல தான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் ஈக்லிபிரியம் பாயிண்ட், அந்த இடத்துல தான் நம்ம இது மேக்ஸிமைஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த இதுக்கு பார்த்தா அதே சிமிலர் மார்ஜின் யூட்டிலிட்டி டேபிள் தான். உங்களுக்கு மார்ஜின் யூட்டிலிட்டி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னா நம்மளோட மார்ஜின் யூட்டிலிட்டி கான்செப்ட்ஸ் வீடியோஸ் இருந்துட்டு கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட் வீடியோஸ் ஒன்ஸ் பார்த்துட்டு இதை பாருங்க. இது இன்னும் டீடைலாக இன்னும் நல்லா பெட்டரா புரியும். ஸோ இந்த டேபிள்ல இது நம்மளோட மார்ஜின் யூட்டிலிட்டிஸ். ஒரு யூனிட் ஆஃப் கமாடிட்டிக்கும் நமக்கு இருந்துட்டு என்ன யூட்டிலிட்டி, அதாவது நம்மளோட மேக்ஸிமம் நம்மளோட யூட்டிலிட்டி ஒரு யூனிட் ஆஃப் கமாடிட்டியும் நமக்கு இருந்துட்டு என்ன யூட்டிலிட்டி தருது அப்படின்றத நம்மளோட மார்ஜின் யூட்டிலிட்டி. அடிஷ்னலா ஒன்னொன்னு கன்சியூம் பண்றப்ப நமக்கு எவ்வளவு யூட்டிலிட்டிஸ் தருது அப்படின்றது தான் இது. அண்ட் பிரைஸ் ஆஃப் கமாடிட்டி, பிரைஸ் இருந்துட்டு ஃபிக்ஸ்டு. ஸோ நம்ம அங்க எடுத்த அதே எக்ஸாம்பிளா இந்த எக்ஸ்ன்ற கமாடிட்டியை நம்ம சாக்லேட்னே இருந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த டயக்ராமே நீங்க பாத்தீங்கன்னா இது நம்மளோட டிமாண்ட் கர்வ். ஸோ இதையும் இருந்துட்டு நான் டிமாண்ட் கர்வ் டெரிவேஷன் கார்டினல் யூட்டிலிட்டிக்கு நம்ம பார்த்திருப்போம். மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வோட ஒரு பாசிட்டிவ் செக்மெண்ட் மட்டும்தான் இருந்துட்டு, அதாவது ஜீரோ, இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ்ன்றது ஜீரோ தாண்டியும் நமக்கு இருந்துட்டு போற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதோட அந்த பாசிட்டிவ் செக்மெண்ட் மட்டும் தான் இருந்துட்டு நம்மளோட டிமாண்ட் கர்வ் அப்படின்றதையும் நம்ம டெரிவேஷன் வீடியோல கிளியரா பார்த்திருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இருந்துட்டு இங்க நம்ம ஆல்ஃபிரட் மார்ஷல் தான் பார்க்குறோம். ஸோ எல்லாமே அது ரிலேட்டட் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாக்லேட் வாங்குறப்ப அதுக்கு எனக்கு 50 யூட்டிலிட்டி கிடைக்குது. இந்த 50 யூட்டிலிட்டின்னு தான் நான் முன்னாடி சொன்னேன் நம்மளோட பொட்டன்ஷியல் ப்ரைஸ். நான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அந்த சாக்லேட் வாங்குறப்ப 50 ரூபா கொடுத்து கூட வாங்குறேன்டா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா அதுல இருந்து எனக்கு ஒரு 50 ருபீஸ் ஒர்த் ஆஃப் யூட்டிலிட்டி இருந்துட்டு எனக்கு கிடைக்குது. பட் ஆனா நான் எவ்வளவு பே பண்றேன், ஆக்சுவலா 10 ருபீஸ் தான் பே பண்றேன். ஸோ அதனால எனக்கு இதுல இருந்து மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டும் எனக்கு எவ்வளவு கன்சியூமர் சர்ப்ளஸ் கிடைக்குதுன்னா 40 இருந்துட்டு சர்ப்ளஸ் கிடைக்குது. ஸோ அதாவது இந்த டயக்ராம்லேயே நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இதான் இருந்துட்டு நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் 10. ஸோ நம்ம மார்க்கெட்ல குவான்டிட்டி எவ்வளவு வாங்குறோம், மொத்தமா இந்த டேபிளே பாத்தீங்கன்னா 5 குவான்டிட்டிஸ் எடுத்துட்டு வாங்குறோம் இதுதான். பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் கமாடிட்டிக்கு எவ்வளவு பே பண்ண ரெடியா இருக்கேன்னா 50 ருபீஸ் இருந்துட்டு நான் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த Q1 தான் இந்த Q1 தான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இதுக்கு எனக்கு இருந்துட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா இந்த போர்ஷன் மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த போர்ஷன் மட்டும் இருந்துட்டு எனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இப்போ நான் ரெண்டாவது சாக்லேட் வாங்குறேன். ரெண்டாவது சாக்லேட் நம்மளோட லா ஆஃப் டிஎம்ஏ பிரகாரம் என்ன ஆகும், மார்ஜின் யூட்டிலிட்டி இருந்துட்டு டிமினிஷ் ஆகும். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா ரெண்டாவது யூனிட்டுக்கு நான் 40 ருபீஸ் 40 இது இருந்துட்டு நான் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பட் ஆனா அதே இருந்துட்டு 10 ருபீஸ் தான் கொடுத்து வாங்குறேன். ஸோ எனக்கு 30 யூட்டிலிட்டி. ஸோ அதே மாதிரி இது 40ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த போர்ஷன் இருந்துட்டு எனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் இதான் இருந்துட்டு இந்த 30ன்றது நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது செகண்ட் யூனிட். அதே மாதிரி தேர்ட் யூனிட் வாங்குறேன். தேர்ட் யூனிட்டுக்கு நான் 30 ருபீஸ் வரைக்கும் கிவ் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். 10 ருபீஸ் தான் இருந்துட்டு பே பண்றேன். ஸோ இது ரெண்டுக்கும் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும், 20. ஸோ அந்த 20ன்றதான் இந்த 30 ருபீஸ் ப்ரைஸுக்கு இருந்துட்டு எனக்கு கிடைக்கிற கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இது மாதிரி இருந்துட்டு ஃபுல்லா நம்ம மொத்தமா மேக்ஸிமமா 5 யூனிட் தான் வாங்குறோம். ஏன்னா 5 யூனிட்ல நம்மளோட மார்ஜினல் நம்ம கன்சியூமர் ஈக்லிபிரியம் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம மார்ஜினல் அது கீழே போச்சுன்னா நம்மளோட மார்ஜினலிட்டி இருந்துட்டு நெகட்டிவா போயிடும். இந்த இடத்துல தான் இருந்துட்டு நம்மளோட ப்ரைஸும் நம்ம ஈக்லிபிரியம் பிரகாரம் பார்த்தோம்னாலும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் ப்ரைஸ் இருந்துட்டு ஈக்குவல். இதான் இருந்துட்டு கன்சியூமரோட யூட்டிலிட்டி மேக்ஸிமைசிங் பாயிண்ட். ஸோ இந்த 5 யூனிட்ஸ் தான் இருந்துட்டு கன்சியூமர் வாங்குவாங்க. இதுக்கு மேலே நம்ம ப்ரைஸுக்கு ஈக்குவலாக கூட நமக்கு வராது, இது நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதே தான் இருந்துட்டு இங்கேயும் இதை தான் இருந்துட்டு நான் இங்கே சொன்னேன். ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டியோட சமேஷன் தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றதா நம்மளோட டோட்டல் யூட்டிலிட்டி. அதை தான் இருந்துட்டு இங்கே சொன்னேன், டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் தட் கமாடிட்டி. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் யூட்டிலிட்டி நமக்கு 150. நம்ம எவ்வளவு பே பண்ணியிருக்கோம், 5 சாக்லேட்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 ரூபா பே பண்ணியிருக்கோம். பட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர்றதா நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நமக்கு அதே 100 தான் வரும். அதாவது 10 ருபீஸ் கொடுத்து நான் 5 சாக்லேட் வாங்குறேன், 5 சாக்லேட்டையும் அதே 10 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் சாக்லேட்டுக்கு 50 ரூபா பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா அதுக்கும் நான் 10 ரூபா தான் பே பண்ணியிருக்கேன். செகண்ட் சாக்லேட்டுக்கு 40 ரூபா வரைக்கும் பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், அதுக்கும் நான் 10 ரூபா தான் பே பண்ணியிருக்கேன். தேர்டுக்கு 30 பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், 10 ரூபா தான் பே பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமா நான் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துட்டு 50 ரூபா தான். ஆனா நான் பே பண்றதுக்கு இந்த 5 சாக்லேட் கொடுத்து நான் 5 சாக்லேட்டை வாங்குறதுக்கு நான் பே பண்றதுக்கு ரெடியா இருந்தது 150 ரூபா வரைக்கும் நான் பே பண்றதுக்கு ரெடியா இருந்திருக்கேன். ஸோ அதனால இதுதான் இது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம பண்ணக்கூடிய ஆக்சுவல் பே, ஆக்சுவலா நம்ம பே பண்ணது. பட் ஆனா நம்ம ஆக்சுவலா நம்ம வில்லிங்னஸ் டு பே, அதாவது இதை வாங்காம இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு
ஒண்ணு இதை இவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்குவேன் இல்ல வாங்காம போயிடுவேன் அப்படின்ற பிரைஸ் என்னன்னா இது ஃபுல்லா டிமாண்ட் கர்வுக்கு உண்டான இது ஃபுல்லா தான் இருந்துட்டு நம்ம பே பண்றதுக்கு ரெடியா இருந்தது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இது ஃபுல்லா நம்ம பே பண்றதுக்கு ரெடியா இருந்தது, நம்ம பே பண்ணது இவ்வளவுதான். ஸோ அப்ப இதுதான் இந்த போர்ஷன் தான் இந்த நம்மளோட, இருங்க நான் அதை டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இதை எப்படி நம்ம இருந்துட்டு சொல்லுவோம்னா, டயக்ராமேட்டிக்கா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, டிமாண்ட் கர்வுக்கு கீழே ஈக்லிபிரியம் பிரைஸுக்கு மேல, அதாவது டிமாண்ட் கர்வுக்கு கீழே ஈக்லிபிரியம் பிரைஸுக்கு மேல உள்ள போர்ஷன் தான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இங்க நான் ஒரு ஃபார்முலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா என்னன்னா, மேத்தமேட்டிக்கலா நம்ம இருந்துட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த இன்டகிரேஷன் டெக்னிக் தான் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டிமாண்ட் ஃபங்க்ஷன். சாரி, ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது டிமாண்ட் ஃபங்க்ஷனு, அண்ட் எக்ஸ் நாட், இந்த எக்ஸ் நாட் பி நாட்ன்றது இருந்துட்டு நம்மளோட இந்த ஈக்லிபிரியம் பிரைஸ் அண்ட் ஈக்லிபிரியம் குவான்டிட்டி. இது டிமாண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் போட்டோம்னா இதான் நம்மளோட ஈக்லிபிரியம் பிரைஸ் அண்ட் ஈக்லிபிரியம் குவான்டிட்டின்னு வரும். ஸோ இதை வச்சு நம்ம இருந்துட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ் ஃபைன் பண்ணுவோம். இது மாதிரியான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நமக்கு வந்ததில்லை. மேபி உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின் வேணும் சார், ஏதாச்சும் வேணும்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இருந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுலையும் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்முலாவும் அதே மாதிரி தான். இன்டகிரேஷன்ன்றது எப்பயுமே இருந்துட்டு சமேஷன் பண்ணுறது மொத்தமாக. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் சொல்றேன் இல்லையா. இப்போ இன்டகிரேஷன் நான் போடுறேன்னா இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே உள்ள மொத்த ஏரியாவையும் சொல்லணும். இன்டகிரேஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபங்க்ஷன் நான் போட்டேன்னா இந்த மொத்த ஏரியாவையும் இருந்துட்டு எனக்கு சொல்லும் எவ்வளோ. இதை டிமாண்ட் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி பார்த்தேன்னா இந்த மொத்த ஸ்பேஸ் எவ்வளோ, ஏரியாவோட வேல்யூ என்ன அப்படின்றதா நம்மளுக்கு இன்டகிரேஷன் சொல்லும். இன்டகிரேஷன்றது சமேஷன் ஆஃப் எவ்ரி திங், டோட்டல். இன்டகிரேஷன்றது டோட்டலை சொல்லும். அதோட ஆப்போசிட் தான் டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்றது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு என்ன சேஞ்ச் அப்படின்றதா இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அதெல்லாம் நம்ம டிஃபரன்சியேஷன்லாம் சொல்லும். இன்டகிரேஷன்றது மொத்தமா என்ன, டோட்டல் என்ன அப்படின்றதான் சொல்லும். ஸோ அதே தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்க கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே ப்ரைஸுக்கு மேலே. ஸோ அதே தான் இந்த பிஎக்ஸ்னா எக்ஸ் நாட் பி நாட் எக்ஸ் நாட்ன்றது எதை சொல்லணும்னா நம்மளோட இந்த போர்ஷனை சொல்லும். இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் 0 to எக்ஸ் நாட்ன்றது நம்மளோட இந்த டோட்டல் போர்ஷனா இருந்துட்டு இந்த டோட்டல் எக்ஸ் நாட் வரைக்கும், எக்ஸ் நாட்ன்றதா இந்த எக்ஸ் நாட்ன்றதா நம்மளோட இந்த இதுதான் இருந்துட்டு நம்மளோட எக்ஸ் நாட். நான் அதை டிஃப்ரெண்ட் கலர்ல உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, நான் ஷேடடாகவே காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸ் நாட் 0 to எக்ஸ் நாட்ன்ற கன்ஸ்ட்ரெயின் நம்ம வச்சோம்னா இது என்ன சொல்லணும்னா இந்த போர்ஷனை எக்ஸ் நாட் வரைக்கும் நமக்கு சொல்லும். எக்ஸ் நாட் இதானே, இந்த போர்ஷனை ஃபுல்லா சொல்லும் நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் இது. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும். ஸோ அப்படின்னா என்ன, டிமாண்ட் கர்வுக்கு கீழே உள்ளதை சொல்லுதா. அதே மாதிரி இந்த எக்ஸ் நாட் மைனஸ், இதுல இருந்து நம்ம எதை மைனஸ் பண்றோம்னா எக்ஸ் நாட் பி நாட்டை மைனஸ் பண்றோம். அதாவது இந்த போர்ஷனை இருந்துட்டு நான் ஆப்போசிட்டா ஷேட் பண்றேன், இந்த போர்ஷன் எடுத்துட்டு மைனஸ் பண்றோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன, பிரைஸுக்கு மேல டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு கீழே உள்ள இந்த ஸ்பேஸ் தான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். இதை தான் இருந்துட்டு இந்த ஃபார்முலாவும் நமக்கு இருந்துட்டு நமக்கு சொல்லுது. ஸோ இவ்வளவுதான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். நம்ம எவ்வளவு பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அண்ட் நம்ம ஆக்சுவலா எவ்வளவு பே பண்றோம், அது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் இருந்துட்டு கன்சியூமர் சர்ப்ளஸ். அந்த எவ்வளவு பே பண்றதுக்கு ரெடியா இருக்குன்றது என்னன்னா, ஒண்ணு அந்த பிரைஸ் கொடுத்து வாங்குவோம், அதுக்கு மேல ₹1 இருந்தாலும் நம்ம அதை வாங்க மாட்டோம். அதான் இருந்துட்டு நம்மளோட மேக்ஸிமம் பிரைஸ். ஸோ அதான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இதான் இருந்துட்டு இதான் மெயினா இருந்துட்டு இது. ஸோ இதை நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் வச்சும் நான் இருந்துட்டு ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் இதை நம்ம கிளியரா இன்டிஃபரன்ஸ் கர்வ் வச்சும் நான் இருந்துட்டு ஒருக்கா சொல்றேன். இதில் நம்ம என்ன பண்றோம்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல எப்பயுமே இருந்துட்டு 2 கமாடிட்டிஸ் இருந்துட்டு எடுப்போம், எக்ஸ் ஒய்ன்னு. இதில் நம்ம இங்க ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கிறோம்னா இன்கமே எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது இங்க என்ன கான்செப்ட்னா, ஒரே ஒரு கமாடிட்டி எக்ஸ், அப்புறம் மற்ற கமாடிட்டிஸ்ல எக்ஸை தவிர்த்து நம்ம மற்ற கமாடிட்டிஸ்ல என்ன இன்கம் வச்சு தானே மற்ற கமாடிட்டிஸ் வாங்குவோம். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு லைன் இருந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்னு இருந்துட்டு நம்மளோட இன்கமே இருந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணது போக மிச்சம் உள்ளது. ஸோ இந்த இன்கம் நம்ம கன்சிடர் பண்றதுனால தான் நம்ம ஆல்ரெடி இன்டிஃபரன்ஸ் கர்வோட அசம்ஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை டச்சே பண்ணாது. இங்க ஏன் டச் பண்ணுதுன்னா, இங்க நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் ஏன் டச் பண்ணுதுன்னா நம்ம இருந்துட்டு இன்கம் எடுக்கிறதுனால தான். ஸோ நம்ம எக்ஸே கன்சியூம் பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸே கன்சியூம் பண்ணாம இருக்கிறப்ப
நம்ம கண்டிப்பா இருந்துட்டு இந்த பாயிண்ட்ல நம்மளோட இன்கம் இருந்துட்டு ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த 2 பாயிண்ட் தான் இருந்துட்டு என்னோட டோட்டல் இன்கம். அதே இது நான் ஒய்ன்னு எடுத்திருந்தேன்னா, எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருந்தேன்னா நான் சொல்லியிருக்க முடியாது. எக்ஸே கன்சியூம் பண்ணாட்டி நான் ஃபுல்லாவே ஒய் தான் கன்சியூம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க முடியாது. மேபி நான் ஒய்ல கொஞ்சம் கன்சியூம் பண்ணிட்டு என்னோட இன்கம் மிச்சம் கூட வைக்கலாம். பட் ஆனா இங்க எடுக்கிறதே இருந்துட்டு நம்ம இன்கம் தான் எடுக்கிறோம். ஸோ அப்படின்றப்ப நான் எக்ஸ் கன்சியூம் பண்ணாட்டி என்ன, மொத்த இன்கமும் இங்க தான் இருக்கும். ஸோ அதனால தான் இருந்துட்டு நமக்கு இங்க கர்வை டச் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இது புரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா இருந்துட்டு இந்த இன்கம்னு எடுக்கிறது இருந்துட்டு யார் கொடுத்ததுன்னா ஹிக்ஸ் தான் கொடுத்தாரு. இது இருந்துட்டு ஹிக்ஸோட இதே நான் இருந்துட்டு உங்க இதுக்கு சொல்லிடுறேன். ஹிக்ஸோட காம்போசிட் கமாடிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி எடுக்கிறது வந்துட்டு ஹிக்ஸோட காம்போசிட் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ டீப்பாக நம்ம போவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பயும் போல இதான் பட்ஜெட் லைன், நம்மளோட பட்ஜெட் லைன் அண்ட் நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஈக்லிபிரியம்ல நம்ம இங்க இருக்கோம். ஓகே. இது வந்துட்டு ஸோ இப்போ நம்ம என்னன்னா இதான் நம்மளோட ஈக்லிபிரியம் குவாண்டிட்டி. இந்த கியூ வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பே பண்றோம்னா ஏஎம் தான் இருந்துட்டு நம்ம பே பண்றோம். அதாவது இவ்வளோ ஏன் ஏஎம் சொல்லிடுறேன், நம்ம எப்பயுமே இது வந்து டிமாண்ட் கர்வ் இல்லை. இதுதான் நம்ம இவ்வளவு இதுதான் நம்ம பே பண்ணதுன்னு நம்ம எடுக்கிறதுக்கு இங்க இருந்துட்டு இன்கம். ஸோ அதாவது நம்ம எவ்வளவு இன்கம் கிவ் அப் பண்ணியிருக்கோம், இவ்வளோ இன்கம் கிவ் அப் பண்ணி இதை நம்ம இருந்துட்டு வாங்குறோம். அதாவது மிச்சம் உள்ள இந்த போர்ஷன் எதுக்குன்னா மற்ற கமாடிட்டிஸ் வாங்குறதுக்கு. இதான் நம்மளோட ரிமைனிங் இன்கம். இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு நம்மளோட மிச்ச இன்கம். இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு நம்ம இன்கம். இந்த அதாவது நம்மளோட மொத்த இன்கம். இதான் நம்மளோட மொத்த இன்கம். ஸோ நம்மளோட பட்ஜெட் லைன் காட்டுறது மொத்த இன்கம்ல நம்ம இவ்வளோ கிவ் அப் பண்ணி நம்ம இந்த குவான்டிட்டியை இருந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ டு அட்டென்ட் செகண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ், தட் இஸ் பாயிண்ட் ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட ஆக்சுவல். இப்போ இந்த மாதிரி ஆக்சுவல் ஈக்லிபிரியம் இது இந்த கமாடிட்டி வாங்குறோம், எவ்வளோ கிவ் அப் பண்றோம், இவ்வளோ இது பண்றோம். ஸோ இது நம்மளோட ஆக்சுவல் பே. ஸோ நம்ம ரெண்டு தான் பார்க்கணும், ஆக்சுவல் பே அண்ட் வில்லிங்னஸ் டு பே. எவ்வளோ நம்ம இருந்துட்டு பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் பே பார்த்தாச்சு, இவ்வளோதான் நம்ம வந்துட்டு கிவ் அப் பண்றோம். வில்லிங்னஸ் டு பே இருந்துட்டு என்னன்னா நம்ம என்ன சொன்னோம், வில்லிங்னஸ் டு பே எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்னு நம்ம அந்த கமாடிட்டியை இந்த பிரைஸ் கொடுத்து வாங்குவோம், இல்லாட்டி ரேதர் தான் அது வாங்கவே மாட்டோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இதான நம்மளோட மொத்த இன்கம். இதான் நம்ம இன்கம் மெஷர் பண்ணியிருக்கோம். நம்ம பட்ஜெட் லைன் காட்டுறது இதுதான் நம்மளோட மொத்த இன்கம். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நம்ம டிரா பண்றோம். ஏன் எடுத்துட்டு இதுல இருந்து டிரா பண்றோம்னா இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னா என்ன காட்டும்? ஒன்னு இந்த பாயிண்ட் எடுத்து பாருங்க. நம்ம இந்த பாயிண்ட்டை வாங்காட்டி இந்த இடத்துக்கு நம்ம இந்த இந்த இடம் நம்மளோட இன்கம்னு சொல்ல முடியாது. நம்மளோட மேக்ஸிமம் இன்கமே இருந்துட்டு இவ்வளவுதான், பட்ஜெட் லைன் காட்டுறது தான். கரெக்டா? ஸோ இதை நம்ம இருந்துட்டு நம்ம சொல்ல முடியாது நம்மளோட இன்கம். நம்மளோட இன்கம்னால ஒரு கமாடிட்டி ஒரு குவான்டிட்டியை மட்டும் இருந்துட்டு நம்மளால இந்த I2 இதுல நம்மளால வாங்க முடியுது. ஸோ இது எப்படி நமக்கு காட்டுதுன்னா இதுல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் நீங்க சொல்லலாம், நான் ஒண்ணு இந்த காம்பினேஷன்ஸ் வாங்குவேன், இல்லாட்டி நான் வாங்காம இந்த பாயிண்ட்ல இருந்துப்பேன். இந்த ரேதர் தேன் டூ வித்வுட் இட். அதாவது வாங்காம அதை ஒண்ணு வாங்குவேன் இல்ல வாங்காம இருப்பேன் அப்படின்றத இருந்துட்டு இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நமக்கு காட்டும். ஒண்ணு இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நான் இருந்துட்டு கன்சியூம் பண்ணுவேன், இல்லாட்டி வாங்காம என்னோட மொத்த இன்கம் அப்படியே வச்சுப்பேன் அப்படின்றத காட்டுறதா இருந்துட்டு இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் மூலியமா பாக்குறப்ப நம்ம இதே ஓக்யூ குவான்டிட்டியா இருந்துட்டு நம்ம இந்த பிரைஸ் இந்த இடத்த நம்ம எடுத்து பார்த்தோம், அதே ஈக்லிபிரியம்க்கு நேரம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்த பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ரெடியா இருப்போம். ஸோ அப்ப இதுதான் நம்மளோட வில்லிங்னஸ் டு பே. அதாவது இந்த போர்ஷன் இருந்துட்டு நம்மளோட ஆக்சுவலா நம்ம பே பண்ணது, நம்ம எவ்வளவு பே பண்றதுக்கு ரெடியா இருக்கோம்னா இந்த போர்ஷன் A' வரைக்கும் இருந்துட்டு நம்ம பே பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ அப்ப இன்டிஃபரன்ஸ் கர்வ்லையும் நம்ம இருந்துட்டு பார்த்தோம்னா நம்மளோட இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த போர்ஷன் தான் இருந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். இங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்லோப் அண்ட் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த ஸ்லோப் இதான் வந்துட்டு நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ். இது ஓகே. இன்னொன்று இருந்துட்டு நான் என்ன சொல்லிடுறேன்னா நம்மளோட MRS ஸ்லோப் இருந்துட்டு ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு MUXக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட மார்ஷலோட அசம்ஷன் இருக்கு இல்லையா, மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் மணி இருந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்ன்றதை நம்ம இங்க இருந்துட்டு ஒன்னு எடுக்கிறோம். ஸோ நம்ம எப்பயுமே இருந்துட்டு MUX/MUY தான் இருந்துட்டு நம்மளோட MRSXY. ஸோ இங்க MUYக்கு பதிலாக இங்க என்ன வரும், மார்ஜின். இங்க நம்ம இன்கம் தான் எடுக்கிறோம், ஸோ மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் மணி வரும், இது வராது. ஸோ அதனால இது இருந்துட்டு நமக்கு ஒன்னு. ஸோ அதனால இது இருந்துட்டு MRS இருந்துட்டு நமக்கு மார்ஜின் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸுக்கு இருந்துட்டு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த பேசிஸ்ல தான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் கர்வ்ஸும் இருந்துட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து இந்த ஷேப்ஸும் வருது. ஸோ இதனால தான் இருந்துட்டு இந்த ஸ்லோப் இந்த மாடல்ல இருக்கனால தான் நம்மளால இந்த இடத்துல அதே லெவல்ல இருந்துட்டு ஸ்லோப் ஈக்குவல்னால தான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிருப்போம்.
ஸோ அந்த பேசிஸ்ல தான் இருந்துட்டு நம்ம இந்த கன்சூமர் சர்ப்ளஸவே இருந்துட்டு ஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த கன்சூமர் சர்ப்ளஸ் இப்படி டிஃபைன் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்லோப் இருந்துட்டு எம்ஆர்எஸ் எக்ஸ்ஒய் இருந்துட்டு எக்ஸ்எம் இருந்துட்டு எம்யூஎக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிறது தான். ஸோ இது ஒரு இன்னொரு வே ஆஃப் நம்ம இருந்துட்டு ஃபைண்டிங் கன்சூமர் சர்ப்ளஸ். இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இருக்காது. எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்மளால இருந்துட்டு மேக்கப் பண்ண முடியும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட மொத்த கன்சூமர் சர்ப்ளஸ். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இது ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேட்கணும்னாலும் டேரெக்டாக வந்துட்டு டெலிகிராம் சேனலில் கூட கேளுங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கூட இருந்துட்டு நீங்கள் போடுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்துட்டு அதை எடுத்து அட்ரஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.